ஒரு கசப்பான உண்மை இருக்குங்க. இந்த கசப்பான உண்மை அப்படின்னு சொல்லும்போது உண்மை கசக்கத்தானே செய்யும். ஆனால் இந்த உண்மை கசக்க மட்டும் செய்யலை, நெஞ்சை போட்டு பிசைஞ்சு எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். துருக்கியில் நடந்த நிலநடுக்கம் கிட்டத்தட்ட 21,000 மனிதர்கள் உயிரிழந்து விட்டார்கள். இன்றைக்கி அதில் ஒரு அதிசயமும் நடந்திருக்கு. ஒரு 102 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு பெண் உயிருடன் இடிபாடுகளிலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அதிசயமாக பார்க்கப்படுது. ஏன்னா வேறு யாருமே அந்த இடத்துல உயிருடன் மீட்கப்படவில்லை. ஸோ இப்படி அதிசயம் நடந்துட்டு இருக்கும்போது 21,000 மனிதர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேப் அப்படிங்கிறது அங்கே ஃபீல் ஆகுது. என்ன கேப் தெரியுமா? எய்ட் கேப். உதவிகளுடைய ஒரு சின்ன பிரச்சனை. துருக்கிக்கு உதவிகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு. ஆனால் போருக்கு, உக்ரைன் ரஷ்யா போருக்கு, உக்ரைனுக்காக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பில்லியன் கணக்கில் பணத்தை அச்சடித்து எங்கே அனுப்பிட்டு இருக்காங்க? உக்ரைனுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அதில் 1% கூட துருக்கிக்கு இப்போ என்ன வரலையாம்? பணமாகவோ பொருளுதவியாகவோ வரல. அப்படின்னா இந்த உலகம் அழிவை ரொம்ப பெரிய அளவில் வேண்டி வரவேற்கிறது. அழிவில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்கு எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட எடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற அந்த உண்மை தான். இந்த உண்மையை நாம் பேசி ஆகணும். எப்போவுமே பார்த்து இறக்கப்பட்டுட்டு இருக்கிறத விட அந்த பக்கம் நடக்கிறது என்ன? உக்ரைனுக்கு ஏன் இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறாங்க? உக்ரைனில் செலவு பண்ணக்கூடிய அங்கே ஒரு யுத்தத்தால் பல மக்கள் உயிரிழக்கிறார்கள். இங்கே இயற்கை பேரிடர், இவங்களை காப்பாற்றுவதற்காக ஏன் மேற்குலக நாடுகள் இவ்வளோ சிரத்தை எடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை ட்விட்டர் ஃபுல்லாக தெரிவிக்க விடணும். ஏன்னா இந்த கேப் தான் அமெரிக்காவை பல உலக நாடுகளுடைய வல்லரசாக காண்பித்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் இங்கே நடக்கணும். அமெரிக்கா, மேற்குலக நாடுகள் இவங்க தான் அவங்க கார்டன் சொன்ன மாதிரி அதையே அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க? ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. மீதம் இருக்கும் இடங்கள், நாடுகள் எல்லாமே இந்தியா உட்பட அவங்க மேற்குலக நாடுகள் சொன்னது மாதிரி இந்தியா உட்பட மீதம் இருக்கும் நாடுகள் எல்லாமே வெறும் ஜங்கிள், காடுகள் அப்படின்னு சொன்னதை அவங்க அப்படியே நினச்சிட்ருக்காங்க. நாம தான் மேற்குலக நாடுகள் அவங்க செஞ்சால் சரியாக இருக்கும், வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு மூடத்தனமாக நம்பிட்டுருக்கோம். இன்னும் இதே மாதிரி பல செய்திகள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூகே தான். ரஷ்யாவுக்கு நாங்கள் ஃபைட்டர் ஜெட் கொடுப்போம்டா, ரஷ்யாவுக்கு நாங்கள் டேங்குகள் கொடுப்போம்டா. ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கொடுங்க. யூகேல நிறைய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து விட்டோம், எங்களுக்கு போதுமான பணம் வரமாட்டுக்கு, எங்களுடைய பணத்தில் பாதிக்கு மேலே நீங்கள் டேக்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க, எனர்ஜிக்காக இவ்வளோ பணத்தை செலவழிக்க வேண்டியதாக இருக்குது இப்படின்னு சொல்கிற ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக லாரி டிரைவர்ஸ், ட்ரெயின் டிரைவர்ஸ், அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு, நர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இன்றைக்கி களத்தில் இறங்கி வெளியில் போராடுறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால் எங்களுடைய கோரிக்கையை யூகேனுடைய அரசாங்கம் செவிசாய்க்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அங்கே கொடுமைகள் அப்படிங்கிறதும் இல்லாட்டி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்படைந்து கொண்டு இருக்கும்போது உக்ரைனுக்கு பில்லியன் கணக்கான பணத்தை நாங்கள் கொடுக்குறோம்டா, அமெரிக்காவுக்கு பிறகு யூகேனுடைய இராணுவம் தான் பெரிய அளவு உதவிகளை செய்த ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் சும்மா பகட்டுத்தன்மை. நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அர்ப்பனுக்கு வாழ் அர்த்தராத்திரியில் கொடைப்பிடிப்பான் அப்படின்னு சொல்கிறத, அந்த மாதிரியான பழமொழிக்கு தகுந்தது மாதிரி பிரெக்சிட்டை விட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்த பிறகு நாங்களும் இந்த உலகத்தில் பெரிய இராணுவத்தை வச்சுருக்கோம்ப்பா, வச்சுருந்தவங்க இப்போது இராணுவம் பெருசாக தான் இருக்குங்கிற காண்பிப்பதற்காகவே யூகே அவங்களுடைய இந்த விளையாட்டை விளையாண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் சரியாக புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி இந்த யுத்தத்தை ஆதரித்து பெரிய அளவில் அவங்களுடைய அரசியல் காய் நகரத்தில் செய்து விடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல தலைவர்களும் இன்றைக்கி அந்த தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மோல்டோவாவில் பெரிய ஒரு புரட்சி, அங்கே பலவிதமான கிரைசிஸ் இருக்கிறனால மோல்டோவாவினுடைய அரசாங்கம் கவிழ்ந்திருக்கிறது. இன்றைக்கி அதே மோல்டோவாவில் இன்னொரு பிரச்சனை எழுப்பப்படுது. ரஷ்யாவினுடைய மிசைல் ஒன்று எங்களுடைய ஏர் ஸ்பேஸில் போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொமேனியா அந்த பக்கமாக இருந்து ஆமாம் அதே மிசைல் எங்கள் நாட்டு ஏர் ஸ்பேஸ்லையும் வர வந்துச்சு, ஆனால் அப்படியே போயிடுச்சு, நேராக எங்கேயோ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் மோல்டோவா மற்றும் போலந்து போன்ற நாடுகள் சொன்னாலும் ரஷ்யா இன்னைக்கு 71 மிசைலை ஃபயர் பண்ணியிருக்காங்க. அதில் 61 மிசைலை நாங்கள் அழித்து விட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை உக்ரைனும் கொடுத்திருக்கிறது. ஸோ உக்ரைனுடைய கணக்குப்படி 71 மிசைல்ஸில் 61 மிசைல்ஸை நாங்கள் அழிச்சிட்டோம். ஆனாலும் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இன்னும் வரும் காலங்களில் அதிக அளவு தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நோர்ட் ஸ்ட்ரீம் தான். இந்த நோர்ட் ஸ்ட்ரீம் 1, நோர்ட் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிற அந்த பைப் லைன், அதனால் ஏற்பட்ட பல பிரச்சனைகள், அதில் வந்த லீக், இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற விசாரணை, அந்த விசாரணையில் ரஷ்யாவை உட்படுத்தாதது இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் எழுப்பப்பட்ட போது இதுக்கு பின்னாடி சிஐஏ அமெரிக்கா தான்ப்பா இருந்தாங்க. நோர்ட் ஸ்ட்ரீமை அவங்க தான் என்ன செஞ்சாங்க? தாக்கி அதில் லீக் வர வச்சாங்க அப்படிங்கிறத ஒரு ஜேர்னலிஸ்ட் வெளியில் விடுறார். அப்படி அவர் வெளியில் விடுறதுக்கு கொஞ்சம் ப்ரூஃபையும் கொடுக்குறார். அமெரிக்கா இதை மறுத்துருக்காங்க. நாங்கள் அப்படி செய்யவே இல்லை, அந்த ஜேர்னலிஸ்ட் அவர் வாய் அவர் உருட்டு அப்படின்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காரு, அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அதை நிராகரிச்சிருக்காங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரி, கிட்டத்தட்ட 500 கோடி மனிதர்கள் கெமிக்கல்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கோம்,
அந்த கெமிக்கல்ஸ் வழியா மனிதர்கள் சீக்கிரமா உயிரிழந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி வெளியாகி இருக்கிறது. இந்த ஸ்டடிஸை நீங்க கூட இப்போ சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்னும் 1-2 தினங்களில் இந்த ஸ்டடிஸ் எல்லாமே தவறு, 500 கோடி மனிதர்கள்லாம் கிடையாது, கொஞ்சோண்டு பேர் தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கெமிக்கல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டாலும் மாற்றப்படலாம். ஸோ இதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு, அதை மக்கள் எப்படி உண்டு வாழ்கிறார்கள், இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறதுல கெமிக்கல்ஸ் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, எதிர்கால மனிதர்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறதும் இதனால் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கான டீடைல் ஸ்டடி நடத்தியிருக்காங்க. 500 கோடி மனிதர்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு எச்சரிக்கை. ஆனால் இந்த எச்சரிக்கையெல்லாம் நமக்கு தெரிஞ்சதானப்பா. சிகரெட் ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்துட்டே ஸ்மோக் பண்ணுவாங்க. செத்தா செத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி. நீ செத்தா பரவாயில்ல ராசா, பாசிவ் ஸ்மோக்கிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் சாக மாட்டீங்க, ஆனால் இந்த பாசிவ் ஸ்மோக்கிங் வழியாக நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க என்கிற அந்த உண்மையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காசியன்டெப் கேசில் அப்படின்னு சொல்லி ஒரு கேசில் எங்கே இருந்துச்சுன்னா துருக்கியில் இருந்துச்சு. 2000 வருடம் பழமையானது அப்படின்னு சொல்லலாம். அந்த கேசில் எல்லாமே இப்போது தரைமட்டம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுது. துருக்கி அப்படிலாம் சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் பிளேசஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஹெரிட்டேஜ் பிளேசஸ் அங்கங்கே இருந்துச்சு. பட் அந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே இப்போது ஆபத்து வந்திருப்பதாகவும் பல அணைகளில் சின்ன சின்ன விரிசல்கள் இருப்பதாகவும் இப்போது வந்திருக்கக்கூடிய தகவல்கள் சொல்லுகின்றன. இன்னும் துருக்கிக்கு எச்சரிக்கை அப்படிங்கிறது கூடுதலாக கொடுக்கப்படுகிறது. துருக்கியினுடைய தலைநகரத்திலும் சீக்கிரமாக நிலநடுக்கம் வர வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. சீனாவினுடைய ஸ்பை பலூன் கண்டிப்பாக அது ஒரு ஸ்பை பலூன் தான். நிறைய உளவு செய்திகளை சேகரித்திருக்கிறது. அதற்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாங்கல்ல, சீனா அதை நிராகரிச்சிருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் பொலிட்டிக்கல் கேம் தம்பி, அதெல்லாம் வேண்டாம், அது ஜஸ்ட் ஒரு வெதர் பலூன் தான் அப்படின்னு சொல்றதுல இப்போதும் சீனா அப்படியே அதை மறுத்திருக்கிறது. ISRO SSLV ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமாக அடுத்த ஒரு ராக்கெட்டை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்முடைய படையில் சேர்த்திருக்கிறோம், நம்முடைய ISROவில் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறது வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது அப்படின்னு சொல்ற செய்தி எல்லாமே இந்தியர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும், இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது. IAEA அமைப்பு ஈரான்ல கண்டிப்பா என்ன இருக்கு, அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸையும் ரெடி ஆக்கிட்டாங்கப்பா, யுரேனியம் எல்லாம் போதுமான அளவுக்கு அவங்க என்ரிச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ற அறிவிப்பை ஈரானும் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் மறுத்திருக்காங்க. ஆனா IAEA அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதை மறுப்பதற்கு கிடையாது, பல நாடுகள் ஈரானுக்கு உதவி செஞ்சிருக்காங்க, ஈரானும் அந்தந்த இடத்தை நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு அனுமதிக்கல, ஸோ ஈரானுக்கு எதிரான காய் நகரத்திலே IAEA அமைப்பு பக்காவா செய்யும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. சீனாவை சார்ந்தவர்கள் யூரோப்ல போய் என்ன செய்யறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் ப்ராஸ்டிடியூஷன்னா நிறைய விதமான அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய செல்வந்தர்களை பார்த்து அவங்களை வளைப்பது, அவங்கள்ட்ட இருந்து காசு ஆட்டை போடுறது இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நெட்வொர்க்கை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல சீனா அப்ளிகேஷன் வழியா நிறைய பணம் அப்படிங்கிறதெல்லாம் பறிக்கப்பட்டது, நிறைய பேர் லோன்லாம் எடுத்திருப்பாங்க, லோன் அலைஞ்சிருப்பாங்க, அதே மாதிரி அங்கேயும் செய்யப்படுகிறதா. அப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க்கை இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் காலி செய்திருக்கிறது. இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட் பிபிசியை தடைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த வழக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அப்படிலாம் முடியாது, உங்களுடைய ஒரு கோரிக்கைக்காகலாம் ஒரு ஊடகத்தை என்ன செய்ய முடியாது, தடைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஈரானை சார்ந்த பெட்ரோ கெமிக்கல்ஸ் மற்றும் அதை சார்ந்திருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு புதிய பொருளாதார தடையை விதித்திருக்கிறது அமெரிக்கா. எர்டகன் அவர்கள், துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இப்ப எந்த நிலைமையில இருக்கோம் அப்படிங்கறது எங்களால சொல்லி காண்பிக்க முடியல, அவ்வளவு துக்கமான நிகழ்வுடன் ரொம்ப கனத்த இதயத்துடன் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக நாடுகள் துருக்கிக்கு போதுமான உதவிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய மார்க்கெட் கொஞ்சம் ஹையா இருக்கு, காரணம் ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறதுல ஒரு ஏற்றம் வந்திருக்கிறது. ஆனா சின்னதா ஒரு பிரச்சனையும் இருக்கு. ரஷ்யா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்களுடைய டெய்லி ஆயில் ப்ரொடக்ஷன்ல 5% அப்படிங்கிறத கட் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் போன் விஷன் சிண்ட்ரம், ஒரு நபர், ஒரு பெண் ஒருத்தவங்க இந்தியாவில் மொபைல் பார்த்ததுனால அவங்களுடைய கண் பார்வை இழந்திருக்கிறது. ஸோ இதே மாதிரி அதிகமாக நீங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வையும் பறி போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்வீட்டை ஒரு டாக்டர் ட்விட்டரில் போடுறார். அது இன்னைக்கு ரொம்ப வைரலாக பேசப்படுது. மொபைல் ஃபோன் பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்கப்பா. எகிப்து மற்றும் துருக்கி இப்போது வந்திருக்கும் இந்த துயரத்தை நாங்கள் 2 நாடுகளும் ஒன்றாக இணைந்து சமாளிப்போம் அப்படிங்கிறதும், உலக நாடுகளுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள். சிரியாவிலும் உங்களுடைய உதவிகள் வேணும் அப்படிங்கிறது நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ ஓவராலாக நம்ம நல்லபடியாக இருக்கோம். இந்த செய்திகள் எல்லாமே கேட்க ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். சோ நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் அவங்களுடைய எதிர்காலத்திற்காகவும், இந்த பெரிய ஒரு நிலநடுக்கத்தால் பாதிப்படைந்த மனிதர்களுடைய எதிர்காலத்திற்காகவும் நாம் என்ன செஞ்சுக்கலாம், பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.